ஐயோ இந்த சோபா ஆடுது, சீக்கிரம் வந்து புடிங்க. அப்படியே அப்படியே அப்படியே. எப்படி மேன் இது உடும்பு? உடும்பு இல்ல, உடம்பு. நல்ல ஜீரால ஒரு நல்ல ஆலாக்கடை மிட்டாய் மாதிரி ஜோரா இருக்குது. என்ன மேன் சொல்லுது? டாலி, நீ பப்பாளி பழம் மாதிரி நல்ல தல 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 தக தகன்னு இருக்கிற பறிச்சு துண்ணலாம் போல இருக்குது. இஜிமாவா? இஜிமாவாவா? அது என்ன கோதுமை மாவா மாதிரி? நிஜமாவா? நீ என் காலை தொட்ட உடனே ஒரு ஷாக், உடனே ஏதோ ஒரு மயக்கம், அதுக்கப்புறம் கட்டி அணைத்தல், அதுக்கப்புறம் சிரித்தல். நான் அவ்வளவு அழுக்கா? அழுக்கு இல்ல, அழகு. உன் பேச்சு நான் ரொம்ப லைக் பண்றேன். நிஜமாவா? அறிவு கிட்டோனே, அறிவு இருக்குதா உனக்கு? என்னுடைய மேட்டர் எவ்வளவு ஃபுல் ஸ்விங்ல போயிட்டு இருந்தது. கொஞ்சம் கூட விவசாயம் இல்லாம போன் பண்றீ. என்னுடைய பொசிஷன்ல நீ இருந்தா உனக்கு தெரியும். யாரா படையா நீ? டாக்டர் நாயகம் பேசுறேன் சார். வந்து இங்க டாக்டர் கம்ப்யூட்டர் வந்து ஒரே கலட்டா சார். இது வந்து பேமெண்ட் லிஸ்ட் போட்டுருந்தா சார். என்ன மன்னிச்சிருங்க சார். சார் ப்ளீஸ், இந்த விஷயத்தை நீங்க டாக்டர் கிட்ட சொன்னாதீங்க. எப்போட பே போய் என்ன மன்னிச்சிருங்க. ஐயோ, உங்களை மாடையா நான் தெரியாம கேட்டேன். என்ன மன்னிச்சிருக்கோம். சொல்லுங்க சார், என்ன விஷயம் சார்? சரிங்க, ஓகே ஓகே. சரி, 3 பேரா? அனுப்புங்க அனுப்புங்க. நமஸ்காரம், குட் மார்னிங், வணக்கம். யார் மேன் இப்ப போன் பண்ணுதோ? ஒண்ணு இல்ல, நம்ம டாக்டருடைய ஃப்ரெண்ட் டாக்டர் நாயகம் அவருடைய மருத்துவமனையில இருந்து போன் பண்ணார். அவரால வைத்தியம் பார்க்க முடியாத 3 பைத்தியங்களை நம்ம கிட்ட அனுப்புறாராம். ஒன்னு லூசு, ஒன்னு கிராக்கு, ஒன்னு பைத்தியம். லூசு, கிராக்கு, பைத்தியம், இது 3 ஒரே கேட்டகரி தானே மேன்? அது கேட்டகரியோ ரேட்டகரியோ எனக்கு தான் தெரியும். உன் மேல நான் பைத்தியம் முடிச்சாலே மறுபடியும் தொல்ல வந்துட்டானுங்க. காதல கலைக்கிறீங்களே, நீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்களா பாவீங்களா? வந்து தொலைங்கோ. யார் மேன் இதெல்லாம்? டாக்டர் நாயகம் போன்ல சொல்லல 3 பேர். அதுங்க தான் இதுங்க. எங்க ஓட வழிந்தாலும் எங்க கிட்ட இருந்து தப்ப முடியாது. சிரிப்ப பாத்தியா? இதுதான் லூஸ். கையில கிடைச்சா கைய அப்படியே முறிஞ்சிடுவேன். இதுதான் கிராக். Like you all on man, give the knock on the breast and the stomach. எப்படி பேந்த அந்த மாதிரியா முடிக்கிறான் பாரு. முத்தி போச்சு. இதுதான் பைத்தியம். ஏன் மேன் நிக்கிறே? போய் டாக்டர் கூப்பிடு. முதல்ல இதுங்களெல்லாம் உள்ள அடைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் டாக்டர் கூப்பிடணும். என்ன நான் காதல ரகசியம் பேசிட்டு இருக்கிறேன். இங்க ஒருத்த ஓடி வந்து ஒளிந்தானா? யாரவே? யாரோ எங்களுக்கு வில்லன். அந்த மாதிரி யாரும் வரலையே. மரியாதையா சொல்றேன். அவன் இருக்கிற இடத்த சொல்லல, பலாந்து நடக்கும். பலாந்துன்னா என்ன அர்த்தம்? அது எனக்கே தெரியாது. ஆனா பல்லாந்து நடக்கும். மரியாதையை ஒழிஞ்சிருக்கிற இடத்த காட்டினா சரி. இல்ல நீங்க தேடி வந்த ஆளுக்கு 2 காலு 2 கை 2 காது 2 கண்ணு, முகத்துல புருவம் கூட இருக்கும். நீங்க தேடி வந்த வில்லன் உள்ள இருக்கிறாயா? ஒடிக்கோ. கம் ஆன் 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 கம் ஆன். டாலி, நான் டாக்டர் கிட்ட சொல்லிட்டு வரேன். நீ இங்கே இரு. ஐயோ, எனக்கு முடியாது. என்ன சத்தம்? கதாத்தம் யாரு இவங்கெல்லாம்? 3 பைத்தியங்க சார். யார் சொன்னது? நாங்க பைத்தியம் இல்ல சார். ஒருத்த ஓடி வந்தவன நாங்க தெட்டிட்டு வந்தோம். உள்ள போனுன்னு பார்க்க வந்தோம். இந்த ஆளுங்களை பூட்டிட்டோம். கனவு புட்டு இல்ல, கத்தியில தடுத்து காட்டுவோம். வாண்ணா ஏமே இவங்கள போய் பைத்தியம்னு யார் சொன்னது? உங்க ஃப்ரெண்ட் டாக்டர் நாயகம் 3 பைத்தியங்களை அனுப்புறதா போன்ல சொன்னார். உடனே இவங்க வந்தாங்க. அவரு அனுப்பி வச்ச பைத்தியம் தான் இவங்க நினைச்சு ரூம்ல தள்ளி பூட்டிட்டு சார். உனக்கு மூளை இருக்கா? டாக்டர் நாயகம் பைத்தியங்களை இப்படி தனியா தான் அனுப்பி வைப்பாரா? இந்த ஆளு தப்பு பண்ணிட்டாரு, மன்னிச்சுக்குங்க. ஓ மூஞ்சிக்கு வர்றா சார். இங்க யாருமே வரல. வேணும்னா நல்லா தேடி பாத்துக்கங்க. ஓ வார்த்தை எனக்கு நம்பிக்கை இல்லையா என்ன? நாங்க சொன்னா நம்புறேன் சார். கனகசபை நரசிம்மனுக்கு வர்றவங்க கிட்ட அடக்கமாவும் அமைதியாவும் நடந்துக்க பழைக்கணும். அண்டர்ஸ்டாண்ட்? எஸ் சார். இனிமே எங்க கிட்ட ஏதாவது வேலைகளை வச்சுக்கணும், பல்லாந்து நடக்கும். ஆமா டார்லிங், என்ன பண்ற? முக்கியமான ரீசன் டைப் பண்ணிக்கிறேன். அதை விட முக்கியமான ரீசன் ஒன்னு சொல்றேன், அத மனசுல டைப் பண்ணிக்கோ. என்னது? இன்னைக்கு சாயந்தரம் நீங்க நானும் மண்டபத்துல சந்திக்கிறோம். புல்லாங்குழல் வாசிக்கிற கிருஷ்ணா, மாமா அலை மேல இருக்கிற வெங்கடேசா, புலி மேல வந்த ஐயப்பா,
என் புருஷனும் நானும் கடைசி வரைக்கும் ஒத்துமையா இருக்கணும். எனக்கு வாய் கொஞ்சம் தெக்குதேன்னு அவர் என் மேல ரொம்ப வெறுப்பா இருக்காரு. நீங்கெல்லாம் சேர்ந்துதான் அதை சரிப்படுத்தணும். எனக்கு மட்டும் நல்லா பேச வந்துருச்சுன்னா ஒரு வருஷத்துக்கு யாருக்கிட்டயுமே பேசாம மௌன விரதம் இருக்கேன். அத்தா வந்துட்டீங்களா? என்ன சொன்ன? மௌன விரதமா? வேண்டுதல என்னடி வேண்டுதல? ஏற்கனவே திக்கல் பேச்சு நல்லா வந்ததுக்கு அப்புறம் மௌன விரதம் இருந்து என் உயிரை எடுக்க போறியா? அப்படிதான் முதல் பொண்ணை பார்க்க வந்தப்போ புரட்டாசி மாசங்க என் பொண்ணு பேசாதுன்னு உன்னை என் தலையில கட்டி உயிரை வாங்கிட்டான் உங்க அப்ப. சண்டாராமன் நல்லா இருப்பானா? ஐயோ அப்பா அவன் பேசாதீங்க. உங்களுக்கு ஆமா 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 பெரிய கவர்னர் உங்க அப்ப. அவருக்கு நான் மரியாதை கொடுக்கணும். கல்யாணம் ஆன முதல் ராத்திரி கதவை திறந்து அத்தான் இந்தாங்க பாலுன்னு கொடுப்பேன்னு நினைச்சேன். பாப்பா இல்லன்னு. சரி முதல் புருஷனை பாக்குறா வெக்கத்துல திக்குதுன்னு நினைச்சேன். 1-1.5 இருக்கும். அப்பதான் பேச ஆரம்பிச்சேன். தெரிஞ்சு போச்சே பர்மனன்ட் திக்கல்னு. தொட்டு தாலி கட்டிட்டு என்ன பண்றது? தேன்மொழின்னு பேர் வச்ச உங்க அப்பா என் கைக்கு இப்ப கிடைச்சா ஒரு குடம் தேனை தலையில ஊத்தி கட்டரும்ப விட்டு கடிக்க வைப்பேன். அடிக்க விட்டா நீ கடிக்கிறது போதாதா கட்டரும்பு வரவா? ஆமா எனக்கு ஏதாவது மணி ஆர்டர் வந்ததா? மணி ஆர்டரா? இல்லையே. யாருக்கு தெரிந்து? எங்க மாமாவுக்கு அவசரமா லெட்டர் எழுதி பணம் அனுப்ப சொல்லியிருந்தேன். அந்த பணம் வந்தா என் டாலிக்கு நான் டாலர் செயின் செய்யணும். என்னது? ஒண்ணு இல்ல டாலி இல்ல தாலி தாலி. உன் தாலிக்கு ஒரு டாலர் செய்யணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. போதும். இன்னைக்கு என்ன சமையல்? என்ன குழம்பு? பச்சை கருவாடு மொச்சக்கட்டையும் போட்டு ஆமா நீ கோன்னு கொன்னக்கோல் வாசிக்கிறதுக்குள்ள மொச்சக்கொட்டை முளைச்சிடும். குழம்பு இப்பதான் முடிச்சியா? எல்லாம் எடுத்து வையே. நான் கிணத்தடிக்கு போய் கை கால அனுப்பிட்டு வரேன். சீக்கிரம் வந்துடுறேன். ஆமா வந்துருங்க. பாப்பா ஆசிக்குது. தேன்மொழி தேன்மொழி என்னங்க கூப்பிட்டீங்களா? கொஞ்சம் தான். சரி துணி பத்திர வாசனை வருது. அடுப்புல ஏதாவது போட்டுட்டியா? இல்லையே. அடுப்பு அணைச்சி ரொம்ப நேரம் ஆச்சா? ஐயோ வேற எங்கேயாவது பத்துதான் பார். வேற எங்க? ஐயோ ஆரம்பிச்சா தண்ணியில தவளை தத்துற மாதிரி தமிழ்ல இவ தத்துறா. என்னடி? ஆமா சட்டை. எந்த சட்டை? தீபாவளிக்கு வாங்கினது. பின்ன தீபத்துக்கா வாங்கினேன். என்னப்பா? நம்ம வீட்டு விளக்குல விளக்கு. ஆமா விளக்கு. அதுக்கு மேல விளக்கு. அது மேல தெரியுதா? ஐயோ ஐயோ எனக்கு இருந்ததே ஒரே ஒரு டெர்லிங் சட்டை. ஆசையா 60 ரூபாய் கொடுத்து வாங்கினேன். திக்கி தேய்ச்சிட்டேரி. இதை லாய்க்கப்படாதே. கூடிய சீக்கிரம் உங்க அப்பா ஒரு ஆற்காட்டுக்கு நீ போ. நான் டாலியை கூட்டிட்டு ஏற்காட்டுக்கு போறேன். யாருங்க அது டாலி? சும்மா டாலின்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே. உன் பாட்டி விசாரணை வேணா மென்னிய மனுஷனுக்கு ஒரு நிம்மதி இல்லாம போச்சு. டாலி பாட்டிய பாக்குறதுக்கு எதுக்கு ரெண்டு? அதுவா லில்லி மாறருக்கு கொண்டாட்டம். கொண்டாட விட மாட்டேன். நீங்க எங்கேயோ பாருங்க. ஆமாண்டி போறேன். என் இஷ்டம் போறேன். ஒண்ணு விட மாட்டேன். டாலி கண்ணா டச் பண்ணாத மேன். ஏன் மேன் கண்கால் சப்பே? கண்கால் சப்பியா? அதான் மேன் உன் பேரோ? என் பேர் கண்கால் சப்பை இல்ல கனக சபை. ஐ சி கண்கால் சப்பே. சரி உன் இஷ்டம் அதுதான் கூப்பிட்டுக்கோ. அதான் மேன் உனக்காக இங்க எவ்வளவு நாய் காத்து இருக்குது. நான் இங்க காத்திருக்குதா? நான் எலும்பு துண்டா? நோ மேன் டைம். ஓஹோ நேரமாயி போச்சுன்னு ஃபீல் பண்றியா? அது வந்து என் பொண்டாட்டி கிட்ட பெரிய தகராறு பண்ணிட்டு இங்க வரதுக்குள்ள பெரும்பாடா போச்சு டாலி. உனக்கு பொண்டாட்டிக்குது. அப்படி ஒரு உடான்ஸ் விட்டு உன்னை டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். நான் கண்ணி கழியாத பியூர் பேச்சுலர். லேடினா ஜோடி என்ன வேலைன்னு கூட எனக்கு தெரியாது. டாலி டாலி கண்ணு பாலைவனத்தில் இருக்கிற பனைமரம் மாதிரி தனி மரமா நீ இருக்கிற. உன்னை பார்த்து நான் வெம்பி வேதனைப்படுறது உனக்கு புரியலையா? அதுக்கு நான் என்ன செய்யறது மேன்? முடிச்சு போச்சுன்னு ஒரு வார்த்தை சொல்லு. 3 முடிச்சு உனக்கு போட்டுறேன். முடிச்சி? வாட் மீனிங் முடிச்சி? ஓஹோ முடிச்சுன்னா உனக்கு தெரியாதா? சர்ச்சுக்கு போய் ரிங்கு மாத்தி மாலை மாத்தி கைய கோத்து பேணிய வானம்
பேண்டல் வெட்டிங். ஓ வெட்டிங். என்ன மேன், நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு உனக்கு என்ன தகுதிக்குது மேன்? கை இருக்குது கட்டி பிடிக்க, கால் இருக்குது ஓடி பிடிக்க, வாய் இருக்குது டூயிட் பாட. என்ன மேன், நீ முன்னால பயாஸ்கோப்ல பாட்டு எழுதி நிக்கிந்தியா? எழுதி நிக்கிண்டில்ல, கேட்டுக்கினே இருந்தேன். ஆமா, எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? உன் கையில மணிக்குதா மணி? எங்க பரம்பரையே பெரிய விட்டா, எங்களுக்கு 1000 வேலி பட்டா. நாங்க உடம்பு குளிக்கிறது லாக்டோ விட்டா, வாய கொப்பளிக்கிறது போரன் விட்டா, பல்ல வளர்க்கிறது ஃபேண்டா. Really? Yes, darling. Darling. டாலி கண்ணு, இவ்வளவு இன்பமயமான நேரத்துல மனச உருக்குற மாதிரி ஒரு பாட்டு பாடு கண்ணு. உனக்கு எந்த சாங் மேன் பிடிக்கும்? பயாஸ்கோப்ல மனோரமா பாடுதே அந்த பாட்டுனா எனக்கு ரொம்ப இஷ்டம். ஓ, மனோரமா சாங். வாவாஜாரே ஊட்டாண்டே நீ வதம் காட்டினா விட மாட்டேன். ஜாம் பாஜார் ஜட்டு நான் சைடா பேட்டே கொக்கு. வாவாஜாரே ஊட்டாண்டே நீ வதம் காட்டினா விட மாட்டேன். ஜாம் பாஜார் ஜட்டு நான் சைடா பேட்டே கொக்கு. எப்படி மேன் நம்ம சாங்? சாங்காது, சும்மா ஈரல் கறியை கச்சிக்கின ஈச்சங்கள்ல குடிச்ச மாதிரி சொயின்னு இருந்தது. டாலி கண்ணு, உன் கண்ண ரெண்டும் ஆஸ்திரேலியா ஆப்பிள் மாதிரியா இருக்கு. லேசா கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிக்கிட்டா? பார்த்து பண்ணும், அதுவும் லேசா பண்ணும். எப்படி மேன் இது? சல்பேட்டால முழுகி சாராயத்துல நீச்சல் அடிச்ச மாதிரி ஒரு குட்டி போதை. டாலி கண்ணு. என்னடா? ஆ, மேன் பேலன்ஸ் நாளைக்கு வச்சுக்கலாம். டெய்லி தான் நீ பேலன்ஸ் வச்சுட்டே போற. டாடா. டாலி கண்ணு, கரெக்டா நாளைக்கு இங்க வந்துரு, இல்லைன்னா எனக்கு பைத்தியம் போச்சிடும். வைத்தியம் பிடிக்கட்டியா? நான் இருக்கேன் வைத்தியம் பார்க்க. ஐயா டாலி கண்ணா, ஓகே டெய்லி பேலன்ஸ் வச்சுட்டு போறாளா? அதையே கூப்பிடுறப்போ ஒட்டு தாலி கட்டின என்கிட்ட ஒரு நாளாவது இந்த மாதிரி பேசிருக்கேனே. எப்ப வந்த நீ? எப்ப வந்தானா? எங்க பரம்பரை பெரிய மிட்டா, 1000 வேலி எங்க பட்டா, கொப்பளிக்கிறது போன் விட்டா, பல்ல வளர்க்கறது ஆண்டாவா. அப்பவே வந்துச்சே நீ? எப்ப வந்தானே? ஒருத்தி வச்சு காப்பாத்த லாட்டரி அடிக்க உனக்கு காதல் வேற ஒரு கேடா. நீ வீட்டுக்கு வா, உன் கைய காலம் கைய காலம் என்ன பண்ண போற? தென்முடி, நீ என்ன தப்பா நினைக்கிற. அந்த பொண்ணுக்கு பைத்தியம். என்னது? பைத்தியமா? ஆமா, அது பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு. அதுக்கு காதல் பைத்தியம். எங்க டாக்டர் சொன்னாரு, மனோதத்துவ முறைப்படிதான் இதுக்கு கியூர் பண்ண முடியும். போடா, எங்கேயாவது பூந்தோட்டத்துல காதல் பண்ணுன்னு அனுப்புனாரு. அதனாலதான் இங்க கூட்டிட்டு வந்து பைத்தியம் பாக்குறீங்களா? சொல்ற என் புருஷனை காதலிக்கவா சொன்னீங்க? காதலிக்க சொன்னா என்னடா பம்பு? யார காதலிக்க சொன்னா? டாலியோட ஜாலி பண்ண நீங்களாமே. ஐயோ, நர்ஸ் டாலியோட வா. டாலி உங்ககிட்ட வேலை செய்யறேன் அரசமாவா? அப்போ இங்க வைத்தியத்துக்கு வந்த பைத்தியம் இல்லையா? பைத்தியமா? யாரு சொன்னா? என் புருஷன் தாங்க சொன்னாரு. அவளுக்கு காதல் பைத்தியமா, காதலிக்கிற மாதிரி என்ன அடிச்சாதான் பைத்தியம் தெளியும்னு நீங்க சொன்னீங்களாமே. மை காட், இந்த வரமா உண்மை தெரிஞ்சா நீ அவனை உதப்பேன்னு உங்ககிட்ட பொய் சொல்லி ஏமாத்தி இருக்கான். இப்படி நடத்துறானா? வரட்டு, நான் அவனை கவனிச்சுக்கிறேன். யோ அரசாணியமா கட்டிக்க பாக்குற இருவும் கடையாணிய அழட்ட. அடே அப்பா, தேன்மொழி போற வேகத்தை பார்த்தா புருஷனை போஸ்ட் மார்ட்டம் பண்ணிட்டு தான் விடும் போல் இருக்கு. மணி 10வது, இன்னும் கடமுடான்னு சத்தம் போட்டு இருக்கான். தூங்கி தொலைய மாட்டேன்றாளே. ஐயோ, அங்க டாலி காத்துன்னு இருக்கிறா. இவ வாடியோட போறா. 10 தேய்க்க போறாளா? என்ன இவளுக்கு நேரங்காலமே புரிஞ்சு தொலைலையே. தேன்மொழி பேர பாரு, தேள்மொழின்னு வச்சிருக்கணும். தினம் கொட்டோன்னு கொட்டா. என்னம்மா சத்தா? வெடிஞ்சா வெள்ளிக்கிழமை வீடெல்லாம் ஒழுக போற. ஐயோ, இவ எப்ப முழுவதும் நான் எப்ப வெளியே போறது? தேன்மொழி கண்ணா, கண்ணு குட்டியே, ராத்திரில எல்லாம் இந்த மாதிரி பச்சை தண்ணியில எல்லாம் கை வைக்காதமா, உடம்பு கொத்தாத. தூக்கவா அல்ல வர வர நான் எது சொன்னாலும் நீ கேட்கவே மாட்டேன்ற. என் மேல ஏதோ ஒரு கோபம் இருக்கு. நம்ம அத்தா உன்ன பொண்ணோட பழகுறாருன்னு சந்தேகம் தானே? சொல்லிட்டேன், டாக்டர் கிட்ட சொல்லிட்டனே. என் தர்மபத்திரி தேன்மொழி ரொம்ப சந்தேகப்படுறா சார். அந்த பைத்தியத்துக்கெல்லாம் நான் போய் வைத்தியம் பார்க்க மாட்டேன்னு. சரி, அப்ப உள்ளுக்குள்ளவே மருந்து கலக்குனாரு.
நான் இனிமே சீக்கிரம் வந்துடுவேன். ஜாலிதான், சினிமா கிட்ட வரலாம் போலாம். ரொம்ப சந்தோஷம். இது சந்தோஷக்கில்லா தெரியுங்க. தேன்மொழி, இந்த சாரியை என் கையில கூட. ஏன் காக்கா வலிப்பா? எனக்கு புது மாதிரியான வியாதி வந்திருந்தான். என்னது? தூக்கத்துல எழுந்து நடக்கிற வியாதி. அப்படின்னா தூங்கிக்கிட்டே இருக்கிறப்போ திடீர்னு எழுந்து நடப்பணும். அப்போ என்னென்ன நடக்குதுன்னே எனக்கு தெரியாதா. நேரா திரும்பி வந்து படுத்து போனான். ஆனா ராத்திரில நடந்த விஷயம் எல்லாம் பகல்ல ஒண்ணுமே புரியாதா. ஐயோ, பெரு வியாதியா இருக்கும் போல இருக்கு. அதுல இன்னொரு ஆச்சரியம் என்னன்னு கேள. என்ன? அதாவது அப்படி எழுந்து நான் நடக்கிறப்போ யாரும் தொற்ற கூடாதா. பட்டுன்னு உயிர் போயிடுமா. யாருக்கு? எனக்குதான். பேசக்கூடாதான், பின்னால வரக்கூடாதான், இஷ்டம் போல விட்டுணுமா. ஆமா. அப்புறம் தப்பு தண்டாக்கெல்லாம் போக மாட்டேனா. நேரா எழுந்து போக வேண்டியது. ஐயரையே எழுப்பிக்க வேண்டியது. எதுக்கு? ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணிட்டு பழையபடி வந்து படுத்துக்க வேண்டியது. பிரசாதம் பாதி ராத்திரில ஏதிரி பிரசாதம் இல்லையா? இல்ல. பெரிய வேதாந்த வியாதியா இருக்குதுங்க. இந்த வயசுல வந்துருச்சே. இந்த வயசுல தான் வருமா டாக்டர் சொன்னாரு. டாக்டர் என்கிட்டயும் சொன்னாரு. என்ன சொன்னாரு? வியாதியஸ்தர்கள் இஷ்டம் போல விட்டுடணும், அப்பதான் சீக்கிரம் வியாதி கோக்கும். ஆனா ஆகும்னு சொல்லி இருப்பாரு. அவர் பெரிய டாக்டர், லண்டனுக்கெல்லாம் போயிட்டு வந்தவரு. சிரிப்போட கலந்து தூக்கமா வருது பத்தியா. வந்துருச்சு. நான் போய் படுத்துக்கிட்டோமா? ஏன் கண்ணு இப்ப முழுவ போற காலை ஐயோ, வியாதி வந்துருச்சா? கையில கிடைக்கிறதுல மாட்டுது. ஓ, ஆடி மட்டும் தெரியுது போல இருக்கு. பாவே அப்புறம் என்ன? ஆரமாட்டேன்.